தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக, அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் உருவானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றார். அப்பொழுது ராஜீவ்காந்தி பிரதமர் பதவியேற்றார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்றார். சட்டசபை, பாராளுமன்ற தேர்தல் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் வந்தது. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு காங்கிரஸ், அதிமுக கூட்டணி உருவானது. அமோக வெற்றி பெற்றது. ஆனால் 4 ஆண்டுகளில் எம்ஜிஆர் காலமாகிவிட்டார். அதிமுக 2ஆக பிளவுபட்டது. காங்கிரஸ் 2 அணிகளிலும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு மண்ணை கவ்வியது. ஜெயலலிதா அணி 28 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. சட்டசபை தேர்தல் 89ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானார். ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார். ஜானகி அம்மாள் அரசியலிலிருந்து விலகிவிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது இடத்தை பிடித்தது. மூப்பனார் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரானார். ஆனால் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்தது. தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. ராஜீவ்காந்தியுடன் நட்பு பாராட்டினார். மீண்டும் 89ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி 3 அணிகளாக போட்டியிட்டு தோல்வி அடைந்தது. ஆனால் 89ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி உருவானது. அதிமுக 11 இடங்களிலும் 39 இடங்கள் 29 இடங்கள் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிட்டன. மொத்தம் 40 இடங்களில் 39 இடங்களில் அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. நாகப்பட்டினம் தொகுதியில் மட்டும் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. ஆக 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி உருவானது. அதே நேரத்தில் மீண்டும் அடுத்து 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து லாபம் அடைந்தது. ஆனால் திமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்பார்த்த லாபம் அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த தேர்தலிலும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்பார்த்த லாபம் அடைந்தது கிடையாது. தற்போது நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் கூட திமுகவுடன் கூட்டணி அமைத்து படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்துள்ளது.